Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது புதுசாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது ராஜபாளையம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1992 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அந்த டைம்ல நம்மளுடைய சுரேஷ்குமாருடைய வயது 20 வயது தாங்க. அவங்க கொத்தனார் வேலைக்கு சித்தாளாட்டு போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல அப்படி என்ன அதிபயங்கரமான அந்த திகில் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுரேஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுல 3 பேர், அதாவது கூட பிறந்தவங்க 2 பேர். அப்படி ஒரு நல்ல லைஃப வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு ஒரு நண்பரும் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் இந்திரஜித் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவரும் இந்த சம்பவத்துல உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. கதை ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் அதை கேட்டு தெரிஞ்சப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க உள்ள போயிடலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கறதாங்க கதை. இவங்க ஊர்ல ஜாதி சண்டை, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அடிக்கடி நடக்குங்க. இதுல வெட்டு, குத்து, கொலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் 1990, 92 அந்த மாதிரியான அந்த காலகட்டங்கள்ல பயங்கரமான ஜாதி சண்டைகள்லாம் நிறைய நடந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சண்டை நடந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஊர் அதாவது ராஜபாளையத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊரை தாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஊருடைய பேரை வெளிப்படுத்த வேண்டாம், என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுரேஷ்குமார் இந்த மாதிரி கையாள் வேலைக்கு போயிட்டு வருவாரு. அப்படி போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் தான் என்ன அப்படின்னா, தன்னுடைய நண்பரான இந்திரஜித்தை எப்பவுமே கூட வச்சிருப்பாரு. ஆனா அவங்களுக்குள்ளாடியே ஜாதி வேற்றுமைகள் நிறைய இருந்திருக்குது. ஆனா இவங்க பழக்க வழக்கங்கள் அப்படி இல்லைங்க. ரொம்பவே அன்போட பாசத்தோட பழகிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல அடிக்கடி இந்த சண்டைகள் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊருக்கு ஒரு படிப்பகம் தேவை. அதாவது இந்த பத்திரிகையெல்லாம் கொண்டு போடுவாங்க, ஒரு படிப்பகம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஊருக்கு மத்தியில வைப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 முக்கு ஜங்ஷன்ல தான் இந்த கவர்மெண்ட் அந்த படிப்பகத்தை அலாட் பண்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்கும் வேலை செய்யப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் அது ஓட்டு கட்டிடமாக தாங்க அதை ரெடி பண்றாங்க. சரி, எல்லா மக்களும் படிச்சுக்கிட்டு போகட்டும், பேப்பர் படிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு இடமாட்டு மாத்துறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த 4 முக்கு ஜங்ஷன், அதாவது ஒரு புறம்போக்கு இருக்கக்கூடிய இடத்துல தான் கவர்மெண்ட் தாங்க அந்த பில்டிங்கை கட்டி இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்தில், அதாவது இவங்களுடைய ஊர் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நடந்து அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய 4 முக்கு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ரோடு ஒன்று நேராக போகுதுங்க. இந்த ஊருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேராக வரும். அப்படி ஒரு 4 முக்கு ஜங்ஷன்ல தான் இந்த பில்டிங் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த உடைமரம், அந்த முள்காடு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நிறைஞ்சு போய் இருக்கக்கூடிய இடம் தாங்க. அதனால அந்த இடத்துல போய் படிப்பகத்தில் படிக்கக்கூடிய அளவில் பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் படிப்பில் பெரிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இளவட்ட பசங்க தாங்க போய் படிப்பாங்க. அதுலேயும் நம்மளுடைய சுரேஷ்குமார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்திரஜித்தும் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்க போய் படிக்கிறது, இவங்க படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தியேட்டரில் எந்த படம் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் நியூஸில் போட்டிருப்பாங்க, பின்னால் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இவங்க ஊரான ராஜபாளையத்தில் போய் அந்த தியேட்டரில் படம் பார்க்குறதும் வழக்கங்க. அப்படி தாங்க இவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு படிப்பகத்தையும் அந்த கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க. இந்த படிப்பகம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் போவாங்க. அது பகல் நேரத்தில் தான், நைட்டு யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாமே பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரக்கடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்த யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி அப்படின்னா, வெளிப்பக்கத்தில் ஒரு திண்ணை இருக்குங்க. அந்த திண்ணையில் இருந்து தான் அந்த சரக்கெல்லாம் அடிப்பாங்க. அதாவது இந்த நைட்டு நேரத்தில் சில பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அடிக்கிற சரக்கு தான். அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் அந்த இடத்துல ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஆளே இருக்காதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு ஜாதி சண்டை ஒன்று நடக்குதுங்க. இந்த ஜாதி சண்டையில் கிட்டத்தட்ட அந்த ஜங்ஷன், அதாவது அந்த 4 முக்கு அந்த படிப்பகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 முக்கு ஜங்ஷனில் வச்சு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, 2 பேரை அந்த இடத்துல வெட்டி போட்டுடுறாங்க, அதாவது கொன்னுடுறாங்க. அப்படி அந்த வெட்டுப்பட்ட நபர்களுடைய தலைகள் 2மே துண்டாக்கப்பட்டு அந்த இடத்துல கிடக்குதுங்க. இவங்க நம்மளுடைய சுரேஷ்குமார் மற்றும் இந்திரஜித், இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. இந்த சித்தாள் வேலைக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வேலைக்கு போகிறது இந்த சிட்டி பக்கமாக தான் இருக்கும். அதாவது இந்த ராஜபாளையம் சிட்டி பக்கத்தில் தான் போவாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாயந்தரம் ஆட்டமான அந்த 6:30 மணிக்கு ஒரு ஷோ இருக்கும் பார்த்துங்க, அந்த ஷோவை வந்து பார்த்துக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பழக்கங்க. 1 ரூபாயோ 3/4 ரூபாயோ டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவருக்கு தெரியல. அந்த மாதிரியான டிக்கெட்டை எடுத்து இவங்களும் படம் பார்த்துக்கிட்டு சாயங்காலம் திருப்பி வர்றது வழக்கங்க. அந்த மாதிரி தாங்க அன்னைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கையில் எப்பவுமே சைக்கிள் இருக்கும். சைக்கிளில் தாங்க மிதின்னு மிதிச்சுட்டு போயிட்டு வருவாங்க. ரொம்ப வேகமாக சைக்கிள் ஓட்டுவாங்க. இந்த மாதிரியான டிராஃபிக் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டங்க, மாட்டு வண்டிகள் நிறைய ஓடின காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சைக்கிளில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்பவும் சரி, அந்த ஷோ முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு முன்னால் இவங்க ஊருக்குள்ளாடி வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த ஜங்ஷன்லையும் வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு தாங்க இந்த கொலை அந்த இடத்துல நடந்திருக்குது. 2 பேரை தலையை வெட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து 2வதா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குது. ஆனால் இது கூட்டத்தில் நடந்த ஒரு கும்பல் மோதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி அந்த இடத்துக்கும் வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த ஜங்ஷன்லாம் லைட் எல்லாம் இந்த இப்போ நம்ம இருக்கிறது மாதிரியான லைட் எல்லாம் கிடையாதுங்க, இருட்டாக தான் இருக்கும். இவங்களுடைய அந்த சின்ன அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய லைட்டு வெளிச்சத்தில் தாங்க அது மிதிச்சுட்டு வரும்போது தான் அந்த லைட்டு எரியும். அப்படி மிதிச்சுட்டு வரும்போதே தூரத்தில் என்னதோ படுத்து கிடக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளுடைய சுரேஷ்குமாரும் சரி, இந்திரஜித் அவருடைய நண்பர் அவரும் சரி பார்க்குறாங்க. டே, யாரோ வழியில் படுத்துருக்குறாங்கடா, டே அங்கே பாட்டா இன்னொரு ஆள் படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்துட்டு போகும்போது, கிட்ட போகும்போது தாங்க அவங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல படுத்திருக்கக்கூடிய நபர்களுடைய 2 தலைகளும் இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு புரியுது என்ன அப்படின்னா, இங்கே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க. அதுவும் தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில 2 உடலையும் பார்த்த மேனிக்கே அங்கிருந்து வேகமாக சைக்கிளை சவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்தில் அவங்க ஊருக்குள்ளே போயிடலாம். ஊருக்குள்ளே இவங்க போய் சொன்ன பிறகு தாங்க அங்கே எல்லாருக்குமே தெரிய வருது, யாரோ 2 பேர் வெட்டப்பட்ட நிலைமையில விழுந்து கிடக்குறாங்க, அதாவது இறந்துட்டாங்க, தலை இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வருது. ஊர் மக்கள் எல்லாம் பந்தம் கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஊர்லேருந்து ஒரு ஆள், அந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருடைய தலைகள் வெட்டப்பட்டிருக்குங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றும் தெரியல. அந்த நேரத்துக்கு போலீஸுக்கும் போய் சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்துடுதுங்க. அது ஒரு கேஸ் ஆகுது. முதல் தடவையா அந்த ஜங்ஷனில் 2 கொலைகள் நடந்து முடியுதுங்க. இப்படி நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நம்மளுடைய சுரேஷ்குமாரும் சரி, இந்திரஜித்தும் சரி, நைட்டு அந்த ஷோவை பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவத்தை அவங்க பார்த்ததுலேருந்து அவங்க மனசுக்குள்ளாடி அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுது. அதாவது ஒரு அமானுஷமாட்டு அந்த இறந்து போன ஆட்கள் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ, வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த 2 நபர்களுடைய ஆன்மா அங்கே தான் இருந்துட்டு இருக்குது, நின்றுட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஊருக்குள்ளே ஒரு குரலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரலையை கேட்டுக்கிட்டு நம்ம சாயங்காலம் ஷோவெல்லாம் போக வேண்டாம்டா, நம்ம நேரத்தோட வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இனி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை பக்கத்து ஊருக்கு கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 27-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இவங்களும் அந்த மறுவீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விசேஷத்துக்காக போறாங்க. சாயங்காலமே போயிடுவாங்க. அங்கோட பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் வர்றது வழக்கங்க. அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த
அந்த ரிசப்ஷன்ல இவங்களும் போய் கலந்துக்கிட்டு இவங்களும் ரிட்டர்ன் வர்றாங்க. அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் நிறைய வச்சிருக்காங்க. சரக்கு அடிக்கக்கூடியவங்க சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருக்குதுங்க. அதனால இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பீர் அந்த மாதிரியான ஐட்டங்களை வாங்கி, அதாவது ரொம்ப ஹார்டான சரக்கை வாங்காம கொஞ்சம் லைட்டான சரக்கை வாங்கி இவங்களும் குடிச்சுக்கிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் போதை தரக்கி ஏறிடுதுங்க. கிட்டத்தட்ட வேன்ல போனவங்க எல்லாருமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்மளுடைய இந்திரஜித் மற்றும் சுரேஷ்குமார் கொஞ்சம் முதல் தடவைன்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அதாவது நாங்க அன்னைக்கு தான் இந்த மாதிரி சரக்கு அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால போதை கொஞ்சம் தலைக்கேற கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு பிறகு தாங்க அவங்க ஊருக்குள்ளாடி வர்றாங்க. அப்படி ஊருக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல 2 பேருடைய தலை வெட்டப்பட்ட நிலைமையில கிடந்த பாடிகளை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரியான சம்பவம் இப்பவும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அங்க 2 பேருடைய தலை வெட்டப்பட்டு அன்னைக்கு அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே இங்க பாருடா, மறுபடியும் 2 பேரும் வெட்டி போட்டிருக்கிறானுங்க, யாருன்னு கூட தெரியல, தலை இல்லையடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க ஊரை பார்த்து. அப்படி ஊரை பார்த்து ஓடும்போது கூட அந்த பாடிகளை கிராஸ் பண்ணிட்டு தாங்க போறாங்க. ஏன் அப்படின்னா, அதை தாண்டி தான் போயாகணும். அந்த 4 முக்கு ஜங்ஷன். இவங்களும் வேகமாக ஊருக்குள்ளாடி வந்துடுறாங்க. ஆனால் ஊருக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பெரிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தட்டி எழுப்புறாங்க. இவங்க லைட்டாக போதையில் வேற இருக்கிறாங்க. தட்டி எழுப்புறாங்க. நிறைய பேர் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேருங்க. சரின்னு சொல்லி வீடாக தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதில் சில நபர்கள் வெளியே வர்றாங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரை வெட்டி போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஊர் மக்கள் மறுபடியும் அந்த தீப்பந்தங்கள் அது இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. ரொம்ப ஃப்ரீயாக எப்பவும் போல அந்த இடம் அப்படியே இருக்குதுங்க. உடனே அந்த இடத்துலயே வச்சு இவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு, டே நீ இப்படி தானடா சொன்ன, இங்கே யாருமே இல்லையாடா, பாடான்னு சொல்லும்போது இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் அந்த 2 தலைகள் இல்லாத அந்த முண்டங்கள் கிடக்கிறத இவங்க கண் கூட பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த பாடி இல்லைங்க. அன்னைக்கு நடந்த மாதிரியே தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க போதையில் வளர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள அந்த இடத்துல இருந்து விலக்கி விட்டுறாங்க. வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்மளுடைய இந்திரஜித்துக்கு வந்து அப்பா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அப்பா கூட தாங்க இருக்கிறாரு. அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். என்ன அப்படின்னா, நல்ல சரக்கு போட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்திரஜித்தை வெளுத்துருவாருங்க. அந்த மாதிரி இந்த ரோட்டு பிரச்சனையும் அவங்க வீட்டுடைய காது வரைக்கும் எட்டுது. உடனே அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தலைக்கு மேல வளர்ந்த பையன் அப்படின்னு கூட பார்க்காம அவங்க அப்பா வந்து பயங்கரமா திட்டுறாரு. அது இல்லாம இவர் அடிக்கிறதுக்கு கம்பெல்லாம் வச்சிருக்கிறாருங்க. பயங்கரமா அடிக்கவும் செய்யறாருங்க. நம்மளுடைய சுரேஷ்குமார் அவருடைய வீட்டில் போய் அண்ணனுக்கிட்ட தாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுவார். அண்ணனுக்கிட்ட சொல்லும் போதே இவர் சரக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஸ்மெல் வரவே அவருக்கும் அன்னைக்கு அங்கே பயங்கரமான அடி கிடைக்குதுங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு வாழை சுருட்டிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க. சரி, நமக்கு தான் ஏதோ பழையது மாதிரி எல்யூஷனாட்டு வந்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களும் அதை விட்டுடுறாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு போகும்போது இவங்க வேலை சைட்டில் கூட இதே தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. டே நம்ம பார்த்தது உண்மைடா, ஆனால் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த பேசி ஒரு 2-3 நாட்கள் ஓடி இருக்குங்க. அதன் பிறகு அந்த டைமில் ரஜினிகாந்துடைய ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்துக்காக இவங்க எல்லாரும் வெயிட்டிங் கூட சொல்லலாங்க. அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு வேலையை முடித்து சாயங்காலமே ரஜினிகாந்துடைய அந்த படத்தை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்காக வேகமாக இவங்களும் கிளம்பிடுறாங்க. நைட் அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு பார்க்குறாங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. மறுபடியும் செகண்ட் ஷோ டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நைட்டு கிட்டத்தட்ட 2 மணிக்கு அவங்க அந்த ராஜபாளையம்ங்கிற அந்த ஊர்லேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக இவங்க ஊரை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தாங்க அடுத்த சம்பவமே இவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல 2 பாடிகள் விழுந்து கிடந்ததை பார்த்தாங்க இல்லையா, அந்த நபர்கள், இறந்து போன நபர்கள் வந்து இவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நபராக இருந்தாலும் சரி, 2 பேருமே இவங்களுக்கு பழக்கம் இருக்குது. அவங்க 2 பேருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த படிப்பகத்துடைய அந்த திண்ணை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த திண்ணையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை இவங்களுடைய சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, டே 2 அண்ணனா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு அந்த நபர்கள் 2 பேரும் இறந்து போன அந்த விஷயம் அந்தந்த டைம்ல மறந்து போயிருது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. என்னன்னே இந்த டைம்ல இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நபர்கள், அதாவது இந்த 2 பேர் இறந்து போனவங்க தான், அவங்களுடைய ஆன்மா தாங்க உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. மனித உருவத்தில் அப்படியே அச்சஸ்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த நபர் தான் சொல்றாரு, இல்லப்பா ரொம்ப
ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு, அதனால தான் காற்று வாங்குறதுக்காக வந்தேன், தூக்கமே வரல அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த நபர் சொல்கிறாருங்க. அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு நபர், அதில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் பக்கத்து ஊரை சேர்ந்தவருங்க. அவர் கமந்தாப்பிலே இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து, ஏனே இவர் கமந்தால உட்கார்ந்து இருக்கிறாரு? இல்லப்பா, அவனு முகத்தை பார்க்கவே முடியாது, அதனால தான் அவன் கமந்தால உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க நபர் சொல்றாங்க. ஏன்னா முகத்தை காட்டுனே யாருனாலும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த முகத்தை வந்து இப்படி தூக்கி காட்ட சொல்றாரு. அப்படி தூக்கி காட்டுறது யாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஆன்மா தாங்க. அப்படியே தூக்கி காட்டுறாருங்க. அதை பார்த்த உடனே இவங்க ஈரக்குறையெல்லாம் நடுங்கிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த இப்படி தூக்குனாரு பார்த்தீங்களா, அந்த தலை மட்டும் அப்படியே கலந்து மேலே வந்துடுதுங்க. ஐயோன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு சைக்கிளை அந்த இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த 2 பேரும். வேக வேகமாக சுரேஷ்குமார் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க, இந்திரஜித் அவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை அந்த டைமில் அங்கே சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க ரொம்ப லேட் டைமில் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்ததுனால வீட்டில் அடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால இவங்க எதுவுமே சொல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய திண்ணையிலே படுத்துக்கிடுறாங்க. ஏன்னா வெளியில தான் இவங்க அப்பா, அதன் பிறகு அண்ணன் இதெல்லாம் படுத்திருப்பாங்க. சுரேஷ்குமாரோட அண்ணன் அப்பாலாம் வெளியே தான் படுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்திரஜித்துடைய அப்பா எப்பவுமே ஃபுல் சிக்கலையும் வெளியில் கட்டில் போட்டு தூங்குறது தாங்க வழக்கம். அதே மாதிரி தாங்க அந்த இடத்துல அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் பக்கத்தில் போய் உட்காந்து அப்பாவுடைய பக்கத்துலேயே உட்காந்து அப்பாவுடைய கட்டிலே படுத்துடுறாங்க. ஒரு நாள் அப்படி படுக்க மாட்டார், அன்னைக்கு அப்படி படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்திரஜித்து நினச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி சுரேஷ்குமார் ஒரு ஓட்ட வாய் மாதிரிங்க. மறுநாள் காலையிலே தன்னுடைய அண்ணன்ட்ட சொல்ல, அண்ணன் அன்னைக்கும் திட்டுறாரு, பயங்கரமாக கத்துறாரு. அதே மாதிரி அவங்க அப்பாவும் திட்டுறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்துருங்கடா, லீவு நாளில் போய் படத்தை பாருங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்கிறாருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு சொல்லிக்கிட்டு மண்டை ஆட்டிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திரஜித்துக்கு பயங்கரமாக காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருதுங்க. ஏன்னா மறுநாள் அவரால் வேலைக்கு போக முடியல. அதனால சுரேஷ்குமாரும் வேலைக்கு போகலை. இந்த காய்ச்சல்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் காய்ச்சல் தீரவே இல்லைங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காளியாம்பாள் கோயிலில் வந்து இந்த மாதிரி தீர்த்தம்லாம் கொடுத்து நெற்றியில் விபூதியெல்லாம் போட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா போ, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவிலுடைய பூசாரியும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நைட் ஷோ பார்க்குறது இந்த மாதிரி எந்த இதுவும் அவங்க போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாட்கள் இவங்க வேலைக்கே போகலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பகலில் மட்டும்தாங்க இந்த ஒரு படத்துக்கு 2 படமாட்டெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு நேரம் வெளியே போகிறத அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நம்மளுடைய இந்திரஜித்தாக இருந்தாலும் சரி, சுரேஷ்குமாராக இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த பக்கத்து ஊரில் கோவில்களில் வந்து திருவிழா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அந்த திருவிழா முடிகிறது வரைக்கும் அவங்க லீவு போட்டு அந்த கிட்டத்தட்ட 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள்னு சொல்லிக்கிட்டு அந்த திருவிழா ஃபுல்லாக முடிகிறது வரைக்கும் அந்த கோவில்னே ஓடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் கூட அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுடைய திருவிழா தொடங்குதுங்க. அது வந்து கருப்பசாமியுடைய கோவில் திருவிழா தாங்க. அந்த கோவிலுக்கும் இவங்க போகிறாங்க. இவங்க ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அந்த கோவில், ஊர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. முத்தாரம்மன், அதன் பிறகு நிறைய தெய்வங்கள், சுடலை, அந்த மாதிரியான நிறைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க ஊர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த கோவிலுக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அங்கே வந்து இந்த மாதிரியான திருவிழா நடக்கும். கடைசி நாள் வந்து சுடலமாட சாமிக்கு இந்த சுடுகாட்டு பூஜைன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த சுடுகாட்டு பூஜையை வந்து நடத்துவாங்க. அதன் பிறகு தான் அங்கே ஆடு வெட்டி பயங்கரமான இந்த கறி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரியான அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த ஊர்லேருந்து இவங்க கிளம்பி வர்றாங்க. அப்படி வரும்போது இவங்க ஊரை சேர்ந்த நிறைய நபர்கள் இவங்க கூட வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த பயமும் இல்லை, நமக்கு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி இவங்களும் சைக்கிளில் வந்துட்டு இருக்கவே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளுடைய இந்திரஜித்துடைய அந்த சைக்கிளுடைய பின் டயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டயர் சுத்தாமல் அந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுங்க. என்னடா இது ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்கி பார்க்குறாங்க. இறங்கி பார்த்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. அந்த சங்கிலியெல்லாம் இருக்கும் இல்லையா, செயின்லாம் இருக்கும். அந்த செயின் எல்லாம் கூட கிளியராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன் வண்டி சுத்த மாட்டேங்குது? ஏதாவது நூல் பிடிச்சி இந்த மாதிரி இந்த கயரோ ஏதாவது துணியோ வந்து அந்த ஃப்ரீ வீலில் சுற்றிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வண்டி சுத்தாதுங்க. அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் இல்லைங்க. முன்ன போன ஆட்கள், அதாவது இவங்க ஊரை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே போயிடுறாங்க. ஏகதேசம் உள்ளவங்க அனைவருமே இந்த மாதிரி சைக்கிளில் தான் வந்திருக்கிறாங்க. டிவிஎஸ் 50 வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் போயிடுறாங்க. லாஸ்ட் நேரத்தில் சைக்கிள்னால மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு இந்திரஜித்தும் சுரேஷ்குமாரும். 2 பேரும் இந்த சைக்கிளை இது
இது பண்ணி பார்க்குறாங்க, கடைசி முடியலைங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுரேஷ்குமாருடைய சைக்கிளில் தாங்க இந்திரஜித்துடைய சைக்கிளை தூக்கி வச்சு அந்த சைக்கிளை வந்து பின்னால் பிடிச்சபடியே நம்மளுடைய இந்திரஜித்து நடந்துட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்டில் அவர் உருட்டிட்டு தாங்க போகிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சைக்கிளை வச்சுட்டு ஏறி மிதிக்க முடியாது, அப்படின்னா நம்மளுடைய இந்திரஜித்துக்கு உட்காரதுக்கு இடமே இருக்காது. அப்படிங்கிறதுனால இவங்க உருட்டிகிட்டே தான் போகிறாங்க. கட்டுறதுக்கு வந்து கயர் எதுவும் கிடைக்கிறீங்க. அப்படி கட்டியிருந்தா கூட அவங்களால அந்த சைக்கிளில் ஏறி போயிடலாம். ஆனால் முடியாத கண்டிஷனில் அப்படியே அந்த சைக்கிளை உருட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜங்ஷனுக்கும் வந்து சேர்றாங்க. இந்த ஜங்ஷனில் தாங்க அடுத்த சம்பவம் இவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு இவங்க அந்த ஒரு கொலை சம்பவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே சம்பவம் அப்படியே அந்த ரோட்டில் அவங்க இப்போவும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது நம்மளுடைய சுரேஷ்குமார் தான் முதல்ல பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது இவருடைய சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த லைட்டு வெளிச்சத்தில் தான் பார்க்குறாங்க. அந்த தள்ளிக்கிட்டு போகும்போது லைட்டாக எரியும். அந்த வெளிச்சத்தில் தான் அந்த உருவம் லைட்டாக, அதாவது கீழே படுத்துருக்கிறது தெரியுது. பார்த்த உடனே புரிஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னா, இங்கே ஏதோ இருக்குது, ஏதோ பெரிய பிரச்சனையாக போகுது, டே வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சைக்கிளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கம்பத்தோடு சேர்த்து அப்படி வச்சுக்கிட்டு, அதாவது 2 சைக்கிளையும் சேர்த்து வச்சிடுறாங்க. வச்சு லாக் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து இந்த கோவில் எங்கே இருக்குதோ அந்த இடத்த நோக்கி ஓடிடுறாங்க. அப்படி நேர கோவிலுக்கும் வந்துடுறாங்க. அதாவது அன்னைக்கு கொடையெல்லாம் முடிஞ்சுது, அதாவது எல்லா பூஜைகளும் முடிஞ்சு அந்த இடத்துக்கும் வந்து சேர்றாங்க, அந்த கோவில் பக்கத்தில். அப்படி அந்த கோவில் பக்கத்தில் வந்து அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க நல்ல தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது ஒரு வயசான நபருங்க, அதாவது ருத்ராஜ மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்கிறாரு. அவர் அந்த கோவில்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி வர்றாரு. இவங்க 2 பேரும் தாங்க கோவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பெரியவர் இருக்கிறாரு. ஒரு 3-4 பேர் வந்து அந்த கோவிலுடைய அந்த மின் சைடில் ஒரு சின்ன தளம் இருக்குமா, அந்த தளத்தில் படுத்துருக்குறாங்க. மற்ற மாதிரி இந்த கோவிலில் இருந்த ஆட்கள் எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த பெரியவர் வந்து இவங்க பக்கத்தில் வர்றாருங்க. அந்த பெரியவர் வந்து பக்கத்தில் வந்தோன்னே கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த இடத்துல இந்த 2 நபர்களும் இங்கே நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த முதல் நாள் நடந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் மனபாரம் இறங்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறாங்க. சரிப்பா ஒன்றும் பயப்படாத, நம்ம கருப்பன் இருக்கான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் காலையில் விடிந்த பிறகு நாங்கள் போய்கிடலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர் பக்கத்திலே தாங்க இந்த சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபரும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாருங்க. உட்கார்ந்து இருந்துக்கிட்டு ஏன்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய அந்த கதைகள் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போயிட்டே இருக்குதுங்க. அந்த நேரத்தில் தான் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பேசும்போது அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சாமியார் தாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து தன்னுடைய நெஞ்சோட வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த தியானம் போகுது. அதாவது அந்த தியானம் முடிகிறது வரைக்கும் இந்த 2 நபர்கிட்டையும் பேசாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அமைதிப்படுத்திக்கிட்டு தாங்க அந்த தியானத்தை அவர் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தாங்க அவருக்கு அப்படி ஒரு ஆட்டம் வருதுங்க. கிடுக்கிட்டுன்னு அப்படி உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே நடுங்கி அந்த தியானத்துல இருந்து வெளியே வர்றாருங்க அந்த பூசாரி, அதாவது அந்த சாமியார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ தாங்க ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் ஓப்பனை பண்ணுறாரு. இவங்களுக்கெல்லாம் அரண்டு போயிடுது. என்ன அப்படின்னா, அந்த படிப்பகம் அமைந்து இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த படிப்பகம் இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னால ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க ஊரை சுற்றி நிறைய கொலைகள் நடந்திருக்குது, ஆனால் எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான அமானுஷ்ய தோற்றம் வந்து நடந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் இவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த 4 முக்கு ஜங்ஷனில் இந்த சம்பவத்தை அடிக்கடி பார்க்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய சுரேஷ்குமார் மற்றும் இந்திரஜித்து தாங்க. 2 பேருக்கிட்டையும் அங்கே என்ன நடந்துச்சு, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது மாதிரியான அந்த கதைகளை வந்து அவர் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த படிப்பகம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னீங்க. அந்த படிப்பகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் அவர் அந்த காலகட்டத்தில் 1992 சொல்லக்கூடிய ஒரு வருஷத்தை சொல்கிறாருங்க. அதாவது ஒரு 70-80 காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. இப்போ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் சொல்லக்கூடிய கணக்கு அப்படின்னு சொல்லும்போது 1992 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1910, 15, 20க்கு உள்ளாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி தாங்க அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது இப்போ அவங்களுக்கு அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்குள்ளாடி ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்குங்க. அந்த குடும்பம் வாழ்ந்த இடம் தான் அந்த படிப்பகம் அமைஞ்சிருக்குது இல்லையா, அந்த இடத்துல தாங்க ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து 10 வருடங்கள் வந்து குழந்தைகளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க கணவன் மனைவியாக தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய 10 ஆண்டு காலமாட்டு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால
பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய வன தேவதைகளை வழிபட்டுருக்குறாங்க. அதாவது அந்த இடமே ஃபுல்லாகவே காடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த காட்டுக்குள்ளாடி தாங்க போய் அந்த வன தேவதைக்கு பலிகள் இட்டு வனதேவதையை வணங்கி இந்த மாதிரி எனக்கு குழந்தை வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த தம்பதியினர் வழிபட்டுட்டே வந்திருக்கிறாங்க. அப்படிதாங்க திடீர்னு அந்த பெண்ணும் கருவுற்றுறாங்க. கருவுற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 2 குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள். அந்த ஆண் குழந்தைகளை ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் அந்த இடத்துல அந்த அம்மா வளர்த்துட்டு வர்றாங்க. அப்பா விவசாயி தான், பக்கத்து ஊரில் போய் தான் விவசாயம் பண்ணுவாங்களாம். இங்கே அவ்வளோவுமே காடு தான் இருக்குது, மற்ற மாதிரி விவசாய நிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தைகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 2 குழந்தைகளுமே கிட்டத்தட்ட 1 வயதான குழந்தை பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கும் இல்லையா, ஆனா இந்த குழந்தை ஒரு 5 வயது மிக்க ஒரு குழந்தையா இருந்திருக்கு 1 வயசுலேயே. அப்படி 2 பேருமே ஒரே மாதிரி தாங்க வளர்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் கூட இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்ததை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2வது வருஷத்தில் அதுக்கு 10 வயசு ஆயிருதுங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த 10 வயசான பிறகு இந்த 2 குழந்தைகளுமே வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றா களவு போக ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஊருக்குள்ள இந்த மாதிரி ஆடுகள் காணாமல் போயிடும். ஆனால் ஆட்டுடைய ஒரு சின்ன பீஸ் கூட இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த ஆடு எப்படி களவு போகுது அப்படிங்கிறது கூட தெரியலைங்க. இப்படி ஆடு மாடு கோழின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த தம்பதியுடைய அந்த 2 மகன்களும் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஊருக்குள்ள யாருக்குமே தெரியலைங்க. காலப்போக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்தில் அந்த ஊருக்குள்ள ஆடு மாடு கோழின்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டுருதுங்க. ஆனால் இந்த பசங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் முறையிடும் போது கோவிலில் போய் முறையிடுவாங்களாம். அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி கோவில் கிடையாது, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் தாங்க இவங்க முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் காணாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி முறையிட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் அதுக்கு எந்த பதிலும் திருப்பி சொல்லாமல் விட்டுருதுங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க ஊருக்குள்ளாடி டெய்லி ஒரு மரணம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த மரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவட்ட பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்க தான் இறந்து போயிடுவாங்க. அவங்கள கொண்டு போய் சுடுகாட்டில் இந்த மாதிரி எரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அப்படி சுடுகாட்டில் எரிச்சு விட்டுக்கிட்டு அந்த மக்கள்லாம் ஊருக்குள்ளாடி வந்துடுவாங்க. வெட்டியான் வரைக்கும் அங்கே இருக்க மாட்டானா. அந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாடி அங்கேருந்து காணாமல் போயிடுதுங்க. மறுநாள் காலையில் இவங்க அஸ்தி எடுக்கிறதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, மறுநாள் போவாங்க. அஸ்தியை அந்த எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கூடிய ஒரு எலும்பு கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் அந்த ஊருக்குள்ளாடி வந்திருக்குது. என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள்லாம் பீதியில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா டெய்லி ஒரு நபர் அந்த அப்படி இறக்கும்போது அந்த ஊருக்குள்ள எண்ணிக்கைகள்லாம் குறைஞ்சிருதுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலை தான் இது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த 2 பசங்களும் சரசரன்னு வளர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 15 வயசு ஆகும்போது இந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு நபர்களை பார்த்தா எப்படி இருக்கும், பயங்கரமான திடகாத்திரமான உடல் கட்டோட அப்படி பயங்கரமாக இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தாலே அந்த ஊரே பயப்படும். அந்த அளவுக்கு இந்த மீசையெல்லாம் வச்சு ரொம்ப கொடூரமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி நம்ம பசங்க இவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டாங்க, எப்படி வளர்ந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியலைங்க. சரி, இவங்க நைட்டு நேரத்தில் எங்கே போகிறாங்க? ஏன் அப்படின்னா, இந்த பசங்க நைட்டு நேரம் வீடு தங்குறது கிடையாதுங்க. பகலில் மட்டும்தாங்க வீட்டில் இருப்பாங்க. அதுவும் என்னென்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பானையில் சோறு வைக்கணுமாங்க. ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு 2 பானையில் சோறு. ஆனால் நைட்டு நேரத்தில் சாப்பாட்டுக்கு ஆள் இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இந்த பசங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, எதனால இவங்க வீட்டுக்கு வரல, இப்படிங்கிற எண்ணத்துலலாம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க நைட்டு நேரத்தில் எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் கிட்டத்தட்ட அந்த கற்கள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 6-6:30 மணி இருக்கும். அந்த டைமுக்கு இவங்க அந்த பசங்க 2 பேருமே இறங்கி போகிறாங்க. பசங்கன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு திடகாத்திரமான 2 ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுறாங்க. சரி, இவங்க எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ளே இருந்த அந்த இளைஞர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூட அங்கே ஏற்படுதுங்க. 2வது குழந்தை பெற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ஆண் வாரிசுகள்லாம் இறந்த பிறகு இந்த சுடுகாட்டில் அதுக்கு பிறகு மரணமே விழலைங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்குது அந்த காலகட்டத்தில். ஆனால் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சுடுகாட்டுக்கு டெய்லியுமே இந்த பாடிகள் வந்துட்டு இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியல. அதே நேரத்தில் இந்த 2 இளைஞர்களையும் பின்தொடர்ந்து அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் போகிறாங்க அந்த கற்கள் வேலையில். அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக
அந்த பக்கத்து ஊர் சுடுகாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுடுகாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரேதத்துக்கு முன்னாடி தாங்க இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அந்த நெருப்புக்கு உள்ள கையை போட்டு அது ஒரு அரைகுறையாக வெந்து போய் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய பாடியை வெளியே எடுத்துருக்குங்க. எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸா பிச்சு தின்னுருக்காங்க. அப்படி பிச்சு தின்னும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. பயங்கர உக்கிரமாட்டும் ஒரு பயங்கர தன்மையோட அந்த இடத்துல அந்த பேஸ்கட்டையை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தம்பதியினர் பயந்துடுறாங்க. அவங்க அம்மாவான, அதாவது இந்த 2 நபர்களுடைய அம்மாவான அந்த அம்மா வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்பா தாங்க யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. தன்னுடைய மகனால தான், அதாவது 2 மகனால தான் இந்த மாதிரியான இறப்புகள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கூட அப்பந்தாங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஊருக்குள்ள போய் சொல்லவும் முடியாது, தன்னுடைய மகன்களை வெட்டியை கொண்டு போடுவானுங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுங்க. ஆனா இவங்க எப்படி கிட்டத்தட்ட அந்த 25 அடி ஹைட்டுக்கு இந்த 2 பேரும் வளர்றாங்க, எப்படி இந்த மாதிரி இந்த பிணங்களை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே அந்த தாயுடைய கண்கள் நிறைந்து போய் நிக்குதுங்க. என்ன செய்யணும்னு தெரியல அந்த இடத்துல. மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. பசங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. பசங்களை பார்க்கும்போது நார்மலா இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதாவது ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்களாம் அந்த வீட்டில் வந்து. அதாவது ஒரு மத்தியான வேளை வந்து நிறைய, அதாவது ஒரு பானை சோறு, ஒரு ஆளுக்கு ஒரு பானை சோறு வேணுமா, அப்படி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. அங்கேருந்து உடனே எழுப்பி போயிடுவாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடியது. அந்த சாயங்காலம் கற்கள் வேலை வந்தோடனே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஊருக்குள்ளாடி அங்கங்கே மரணங்கள் நிறைய நடக்கவும் ஆரம்பிச்சுட்டு இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த ஊர் மக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இந்த நேரத்துலையாவது நம்ம உண்மையை சொல்லலை அப்படின்னா இந்த பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்களாம். நிறைய ஆட்களே கிடையாதான் அந்த காலகட்டத்தில். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்து ஊரில் இந்த மாதிரி மரணம் தொடுத்து விட ஆரம்பித்த உடனே அங்கே போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடுத்து மரணம் நடக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பசங்க தான். அவங்க 2 பேரும் தான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஊர் கோவிலில் வந்து இதுக்கான விடையை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க ஊருக்குள்ளாடி கோவில் இல்லைங்க. அதனால அந்த ஊர்ல தான் கோவில் இருக்குது. அந்த ஊர்லயும் இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அந்த ஊர் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை நம்பவே இல்லை. இது ஏதோ ஒரு யதார்த்தமாக தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கும் ஒரு மரணம் அங்கே நடக்க சுடுகாட்டை சுற்றி நிறைய பேர் வந்து வேவு பார்க்கறதுக்காக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2 நபர்களும் அந்த இடத்துல வந்து அந்த பாடியை 2 பேராட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட்டுக்கு அப்படியே வளர்ந்து நின்றுக்கிட்டு அப்படியே பிச்சு ஆளுக்கு ஒரு பீஸை வந்து ஒரு செகண்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போக போக அவங்க நடக்கும்போது அப்படியே சின்னதாயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஊர் மக்கள்லாம் அரண்டு போயிடுறாங்க. பக்கத்து ஊருக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் மற்றும் கற்பண்ணசாமி அப்படின்னு சொல்லி முத்தாரம்மன் சொல்லிட்டு நிறைய சாமி பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊர் கோயிலில் வந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை வைக்கிறாங்க. அதுவும் திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு நம்பூதிரியை கூட்டிகிட்டு போய் தாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவரு தாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கால தேவன்கள் வந்து 2 பேர் வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு பயம் வந்துடுதுங்க. ஆமாங்க, என்ன அப்படின்னா, காலன் சொல்லக்கூடிய 2 பேர் தான் இந்த இடத்துல பிறப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் துர்காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். அவங்க பிறந்தது அந்த குடும்பத்தில் தான். பிறந்த பிறகு அவங்களுக்கு தேவை பசி, அவங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்குமா, ரத்த பசி, மனித உடல்களை தின்னக்கூடிய பசி இருந்துகிட்டே இருக்கும். அதனால காட்டு தேவதைகளுக்கு இந்த மாதிரி பலியிட்டு பூஜை நடத்தினா மட்டும்தான் இது அடங்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த திருவனந்தபுரம் நம்பூதிரியும் சொல்லிடுறாருங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. அந்த நேரத்தில் இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வீட்டுக்கு வந்து தூங்கும்போது இந்த செம்பு கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்புல செய்யப்பட்ட இந்த சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வீட்டில் இருக்கக்கூடிய கல் தூண்னு சொல்லுவாங்க. கல்லில் தாங்க அந்த டைமில் வந்து வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. கருங்கல் தூண்கள் தான் இடையில வச்சுருப்பாங்களாம். அந்த கல் தூணை வந்து கிட்டத்தட்ட பூமிக்கு கீழே ஒரு 5 அடி இருக்கும், மேலே வந்து ஒரு 7 அடி இருக்கும். அந்த கல் தூண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அந்த தூணில் கட்டி போட்டுடுறாங்க. 2 பேருடைய காலையும் கட்டி போட்டுக்கிட்டு இந்த பூஜையை வந்து அந்த வனக்காட்டுக்குள்ளாடி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வனக்காட்டுக்குள்ளே செய்யும்போது அந்த ஊரை சேர்ந்த மொத்த தெய்வங்களையும் அந்த இடத்துல அந்த நம்பூதிரி வர வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இல்லையா, அதுக்காக வர வச்சிருக்கிறாரு. வர வச்சு பயங்கரமான பூஜைகள் செய்யப்பட்டு இந்த 2 நபர், அதாவது யார் அப்படின்னா இந்த காலன்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா, இந்த காலன் 2 பேரையுமே இங்கே வந்து நம்ம புதைச்சிடறோம், அதாவது உயிரோட புதைக்கணும் அப்படிங்கிறது தாங்க பிளான். ஆனால் இவங்க அங்கே பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய 2 கல் தூணையும் அப்படியே புடுங்கி தோளில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருதுங்க.
எங்கே வந்துடுது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளாடி வனபூஜை நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள இந்த காலன் சொல்லக்கூடிய 2 பேருமே உள்ள வர்றாங்க. அப்படி உள்ள வரும்போது அந்த ஊர் மக்களே பார்த்து அரண்டு போயிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி ஹைட்ல சுமார் அந்த 10 அடி கல்லை அப்படி ஒத்த கையில தூக்கிட்டு அப்படி வருதுங்க. முதல்ல தோல்ல வச்சிருந்தது, இப்போ கையில தூக்கிட்டு வருதுங்க. ஆனா நம்பூதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு தெரியக்கூடிய நிறைய நம்பூதிரிகளை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறாரு. பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மாந்திரீக பூஜைகளை செய்து அந்த இடத்துல காலன் 2 பேரையும் அங்க முட்டங்கால் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலன் 2 பேருக்குமே உங்களுக்கு நாங்க கோவில் கட்டி தர்றோம், இந்த இடத்துல உங்களுக்கு பலி பூஜைகள் நடத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த கல் தூண்லேயே வந்து 2 பேருமே அப்படியே மாயமா மறைந்து அந்த கல் தூணுக்குள்ளாடி போயிருக்கிறாங்க. அந்த கல் தூணை இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளாடி ரகசியமா வழிபட்டுட்டு வர்றதாட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த காலன் இருந்து வாழ்ந்த இடத்துல தாங்க அந்த 4 முக்கு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல முதல் கொலையாட்டு 2 கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த தலை வெட்டப்பட்ட பிறகு அந்த ரத்தம் காலன் இருந்த இடத்துல விழுந்ததுனால இந்த 2 ஆன்மாக்களுக்கும் அந்த இடத்துல பவர் கிடைச்சிருக்குது. அந்த பவரை வச்சுட்டு தான் அந்த இடத்துக்குள்ளாடி இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த கோவில் பூசாரி தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லிடுறாருங்க. இதை எடுத்து சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் அலறிடுது. யாருக்கு? சுரேஷ்குமார் மற்றும் இந்திரஜித்துக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. நம்ம ஊருக்குள்ளாடி இதெல்லாம் இருக்குதா வாங்குதான்னு சொல்லிக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இது அப்படியே வந்து எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நாளைக்கு வேற யாருக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திரஜித் மற்றும் சுரேஷ்குமார் 2 பேருமே அவங்கள கூட்டிக்கிட்டு, அதாவது அந்த சாமியார் கூட்டிக்கிட்டு மறுநாள் காலையில் அந்த ஊருக்குள்ளே வர்றாங்க. ஊருக்குள்ளே வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பேச வைக்கிறாங்க. அவரு தாங்க எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த பழங்கால கதையை வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் கேட்டிருக்கிறாங்க. 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாப்பா, இது நடந்தது உண்மைதான், அந்த காலத்தில் நடந்திருக்குது, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், தாத்தா சொல்லியிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நடந்தது உண்மைதான், அந்த கோவில் இப்போ எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பக்கத்து ஊருக்காரங்க அந்த கோவிலை ரகசியமாக வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறதும் அங்கே போய் சில விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு வர்றதும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாட்டு அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி ஓகே, நம்ம ஏதாவது பண்ணி இந்த இடத்துல இந்த 2 ஆன்மாக்களையும் விரட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் முதல் கொண்டு சில பல ஆட்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் பக்கத்து ஊரில் போய் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி அந்த கோவிலுக்கு போய் இந்த மாதிரியான சில மாந்திரீக பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து இளநீர் மற்றும் தண்ணீர் குடம் கொண்டு வந்து கரெக்டாக அந்த படிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 முக்கு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் அதை வந்து எதுவும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த 2 ஆன்மாக்களுக்கும் விடை கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய சுரேஷ்குமாரும் சரி இந்திரஜித்தும் சரி எந்த நைட்டு வந்தாலும் அந்த மாதிரி எந்த சம்பவத்தையும் அதன் பிறகு நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்களுடைய லைஃப்பில் 1992 இந்த சம்பவம் பயங்கரமான ஒரு பயத்தை கொடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு சுரேஷ்குமார். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். அதே மாதிரி இந்திரஜித்தும் சுரேஷ்குமாரும் ஒரே ஊரில் கிடையாது, அது அவங்கவுங்க வேற ஊரில் இருக்கிறாங்க. அதாவது இந்திரஜித்து பிரிஞ்சு போய் ரொம்ப நாளாகிடுச்சு, அதனால் எனக்கு அவருடைய டச் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கதையை சொல்லும்போது இந்திரஜித்துடைய பேரை சொல்லுங்கள், அவர் உங்கள் கதையை பார்த்தாரு, அதுவும் நம்மளுடைய இந்த ராஜபாளையம் கதையை வந்து கேட்டார் அப்படின்னா, ஒருவேளை அவர் அந்த தம்ப்லைனை பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே கிளிக் பண்ணி வருவார். அப்படி வந்தார் அப்படின்னா என்னுடைய நண்பன் எனக்கு திருப்பி கிடைப்பான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த கதை மொத்தத்தையும் நமக்கு அனுப்பி தந்திருந்தார். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிட்டு இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.